அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சனி வக்கர பலன் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு. இப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வக்கர காலத்தில் 10ஆம் இடத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 3 பார்வைகள் மாறுபடுகின்றன. இப்போ எந்தெந்த வீடை பார்த்துட்ருக்காரு? உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசி பார்க்குறாரு. அடுத்தது உங்கள் ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதையடுத்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 1, 5, 8ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காரு. இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா பார்வை மாறுபடுகிறது. உங்கள் ஜென்ம ராசியை பார்த்தவர் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தவர் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். அஷ்டமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தவர் சப்தமஸ்தானம், அதாவது களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். நட்பு வட்டாரங்களை பார்க்க போகிறார். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தின் பலன்கள் அறிய உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த 2 விதமான பார்வைகளினுடைய பலன்களை தெரிஞ்சுக்க வேணும்னா, உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம், அதாவது குடும்ப ஜோதிடரிடம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொடுத்து, அப்போ தான் உங்களுடைய உண்மையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம்.